தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஜீரோதா அவங்களோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல இப்ப 3 சூப்பரான அப்டேட்ஸ் கொடுத்திருக்காங்க. அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே மற்றும் நம்ம சேனல்ல உள்ள எல்லா வீடியோஸ்க்கும் கீழே ஓபன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ற பேஜுக்கு போகும். அதுல உங்க நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களோட பான் கார்டு, ஆதார் கார்டு சப்மிட் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களோட ஃபர்ஸ்ட் டே நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு 10 ரூபாய் இருந்தா போதும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். ஜீரோதா அவங்களோட கிளைண்ட்ஸோட ட்ரேடிங்கை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காக புதுசா நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த வகையில இப்ப புதுசா 3 அப்டேட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ஜீரோதாவோட கை டேஷ்போர்ட்ல மேல வாட்ச் லிஸ்ட்டுக்கு மேல உள்ள சர்ச்சில் போயிட்டு இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணமாக நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, நான் எஸ்பிஐன்னு சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கார்னரில் என்எஸ்சின்னு ஷோ ஆகும், இங்கே பிஎஸ்சின்னு ஷோ ஆகும். இப்போ நீங்கள் என்எஸ்சியில் ஆட் பண்ணுறாருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், பிஎஸ்சியில் ஆட் பண்ணுறாருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெண்டையுமே ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. நார்மலாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பக்கத்தில் எதுவுமே இல்லாமல் இருந்தது அப்படின்னா அது என்எஸ்சி அப்படின்னு அர்த்தம். எஸ்பிஐஎன் அது பக்கத்தில் பிஎஸ்சின்னு இருந்தது அப்படின்னா பிஎஸ்சியில் அதோட ஷேர் பிரைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம இங்கே வாட்ச் லிஸ்ட்லேயே பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அதாவது தனித்தனியா ஷோ ஆகும். என்எஸ்சில வந்து இது எவ்வளவு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, பிஎஸ்சில எவ்வளவு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு தனித்தனியா ஷோ ஆகும். இது நாள் வரையும் நம்ம இப்படிதான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா ஜீரோதால இப்ப புதுசா கொடுத்திருக்க அப்டேட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு நான் என்எஸ்சில வந்து இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பை பண்றேன் அப்படின்னா இவங்களோட பையிங் விண்டோலயே பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்சிலயும் அந்த ஷேர் வந்து எவ்வளவு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு உங்களால இங்க இருந்தே பார்க்க முடியும். ஓகேங்களா. சோ இப்ப என்எஸ்சில பாருங்க 195 ரூபாய் 5 பைசா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா பிஎஸ்சில பாருங்க 195 ரூபாய் 10 பைசா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது நீங்க என்ன ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் செலக்ட் பண்றீங்களோ அதுக்கு ஆப்போசிட், அதாவது என்எஸ்சில செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா பிஎஸ்சி இங்க இருந்து பாத்துக்கலாம். இல்ல பிஎஸ்சில செலக்ட் பண்ணி பை பண்றீங்க அப்படின்னா என்எஸ்சில அந்த ஸ்டாக் எவ்வளவு பிரைஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத பையிங் விண்டோலயே நீங்க பாத்துக்கலாம். இப்போ இந்த அப்டேட் வந்து பிசில மட்டும் தான் கொடுத்திருக்காங்க, இன்னும் மொபைல் ஆப்புக்கு கொடுக்கல. ஆனா மொபைல் ஆப்புக்கு கூடிய சீக்கிரமே கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ட்விட்டர்ல சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட்னால என்ன சார் யூசேஜ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த அப்டேட் வந்து என்னை பொறுத்தவரை இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு அந்த அளவு எஃபெக்டிவா இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு டெலிவரியில ஒரு ஷார்ட் டேர்மா நீங்க எடுக்கிறீங்க, ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா உங்களால மேக்ஸிமம் பிரைஸ்ல வந்து உங்களால செல் பண்ண முடியும். நீங்க எக்ஸ்சேஞ்ச் மாத்தி செல் பண்ணும்போது எந்த எக்ஸ்சேஞ்சில் மேக்ஸிமம் பிரைஸ் இருக்கோ அந்த எக்ஸ்சேஞ்சில் உங்களால செல் பண்றதுக்கு இந்த பையிங் விண்டோலயே உங்களாலையும் பார்க்க முடியும். அதே போல செல்லிங் விண்டோலையும் இங்க ஷோ ஆகும். ரெண்டாவது அப்டேட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஜீரோதாவோட டேஷ்போர்ட்ல இந்த ஹோல்டிங்ஸ் இருக்குல்ல, இந்த ஹோல்டிங்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரையும் நீங்க டெலிவரியில ஏதாவது நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க, இல்ல ஆப்ஷன்ல ஏதாவது வந்து ஒரு பிரைஸ்ல வாங்கி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே இங்க ஷோ ஆகும். ஆனா இப்போ இந்த ஹோல்டிங்ஸ் பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது ஆல் ஸ்டாக்ஸ், இந்த ஆல் ஸ்டாக்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ் எல்லாம் என்னென்ன ஹோல்டிங் வச்சிருக்கீங்க ஷோ ஆகும். கைட் ஒன்லி அப்படின்னா இந்த ஆப்ஷன்ல பை பண்ணி வச்சிருக்கீங்க. டோட்டலா கைட்ல நீங்க என்னென்ன ட்ரேடிங் பண்றீங்களோ அது எல்லாமே இங்க ஷோ ஆகும். ஸ்மால் கேஸ் அப்படிங்கிறது நீங்க ஏதாவது ஸ்மால் கேஸ்ல புதுசா ஃபண்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க, இல்ல இடிஎஃப்ல ஏதாவது பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே இங்க ஷோ ஆகும். லாஸ்டா பாருங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதையும் இந்த ஹோல்டிங் பேஜ்லயே உங்களால பாத்துக்க முடியும். இதுக்கு முன்னாடி வரையும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜீரோதா காயினோ இல்லனா ஜீரோதா அந்த ஸ்மால் கேஸோ அதுலதான் போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை பர்டிகுலரா பார்க்க முடிஞ்சுக்கிட்டு இருந்தது. ஆனா இந்த அப்டேட் மூலமா எல்லாத்தையுமே ஜீரோதாவோட மெயின் டேஷ்போர்டுக்கே கொண்டு வந்துட்டாங்க. மூணாவது அப்டேட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரையும் நீங்க ஜீரோதால சொவரன் கோல்டு பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனி பிளாட்ஃபார்ம் வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா காயினோட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட காட்டுறேன். கூகுள்ல போயிட்டு ஜீரோதா கோல்டு பாண்ட் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. கோல்டு பாண்ட் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு வார ரிசல்ட்ல ஃபர்ஸ்ட் ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா zerodha.com/gold அப்படின்னு இருக்கும். அதாவது கோல்டு பாண்ட் ஜீரோதா இருக்குல்ல, அந்த இங்கே தான் போய் நம்மளால இது வரையும் கோல்டு பாண்ட் வாங்க முடிஞ்சுக்கிட்டு இருந்தது இது நாள் வரைக்கும். ஆனா அது இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜீரோதாவோட டேஷ்போர்ட்ல உள்ள காயின் இருக்குல்ல, காயின்லேயே உங்களால டைரக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இந்த அப்டேட் எதுக்கு மெயினா கொடுத்தாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃபேக்கா நிறைய பேர் வெப்சைட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளோட ஜீரோதா கஸ்டமர்ஸ் வந்து அந்த மாதிரி ஏமாந்துடக்கூடாது, இதுக்குன்னே வேற பிளாட்ஃபார்ம் அவங்க யூஸ் பண்ணக்கூடாது
அப்படிங்கிறதுக்காக ஜீரோதாவோட பேக் ஆஃபீஸ் மூலியமாவே நீங்க இதை பை பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி நான் சொல்றேன், மேல உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க, அதாவது உங்களோட கைட்டை லாகின் பண்ணிக்கோங்க, ட்ரேடிங் அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல அதை நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு மேல உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஜீரோதா காயின் அப்படின்னு இருக்கும், கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா காயின் அப்படின்னு இருக்கும், அந்த காயினை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே காயின் பை ஜீரோதா இந்த வெப்சைட்குள்ள உங்களுக்கு என்ட்ரி ஆகும். ஓகேங்களா. ஸோ ப்ளீஸ் வெயிட் வைல் வேலிட் யுவர் லாகின். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த வெப்சைட்டுக்குள்ள நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். இந்த காயின் மூலியமாக தான் உங்களால் மியூச்சுவல் ஃபண்டு, எஸ்ஐபி, அப்புறம் பாண்ட்ஸு எல்லாமே உங்களால் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இப்போ இதை கூட எஸ்ஜிபியும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இது எப்படி பார்க்குறது அப்படின்னா, மேலே உங்களோட ப்ரொஃபைல் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டாவது இடிஎஃப் அண்டு எஸ்ஜிபி அப்படின்னு ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எஸ்ஜிபி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான பேஜ் இங்கே வந்துருக்கும். இங்கே பாருங்க, sovereign gold bond there is no SGP open currently for investment அப்படின்னு இருக்கு. அதாவது இந்த வருஷத்துக்கான எல்லா சீரீஸுமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், இந்த வீடியோ நான் மேக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் வந்து ஒரு 14 அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஒரே ஒரு சீரீஸ் மட்டும் பெண்டிங் இருக்குது. அதாவது ஆகஸ்ட் 31 டு செப்டம்பர் 4 இன்னும் ஒரு சீரீஸ் மட்டும் இந்த இயருக்கு வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த சீரீஸில் வந்து கோல்டு பாண்ட் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த காயின் மூலியமாகவே வாங்கிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த zerodha.com/gold இங்கே வாங்காமல் உங்களோட கைட் அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல அது மூலியமாகவே இந்த காயின் பேஜ்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜீரோதா செக்யூரிட்டிஸ் வைஸாகவும் அவங்களோட கிளைண்ட்ஸோட ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்காக நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா போன மந்த் கூட 6 இண்டிகேட்டர்ஸ் வந்து அடிஷனலா கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் ஜீரோதால டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். ஸோ இது வரைக்கும் நீங்க உங்ககிட்ட ஜீரோதால டிமேட் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, இந்த வீடியோக்கு கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது எதுவும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்கௌண்ட் ஓபன் ஆன பிறகு ஷேர் மார்க்கெட் அகாடமி சார்பாக 100+ e-books நம்ம ஃப்ரீயா சென்ட் பண்றோம். இந்த புக்ஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கங்க. இந்த அப்டேட்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான சின்ன சின்ன அப்டேட்ஸ் உங்களுக்கு அங்க கிடைக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் கண்டினியூஸா நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆல் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனுக்குடன் பார்க்கலாம்.